அண்ணாமலை அடிக்கப் போகும் 2 மாங்காய். தென்னிந்திய அளவில் பவர்ஃபுல் பதவி. நிதின் நவீன் எடுத்த அதிரடி முடிவு. நயினார் நாகேந்திரனே ராஜினாமா செய். போர்க்கொடி பிடிக்கும் பாஜக பெண் தலைவர். PL சந்தோஷ் கூட்டத்தில் ஓங்கி ஒலித்த அண்ணாமலை ஆதரவாளர்கள். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவில் பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வரப்போவதாக தேசிய பாஜக தலைவர் நிதின் நவீன் தெரிவித்திருக்கிறார். அதுகுறித்து டெல்லியிலிருந்து வெளியாகியுள்ள ஒரு செய்தியில், கடந்த சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதியில் வெற்றி பெற்ற பாஜக இந்த முறை ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. டெல்லி மேலிடத்துக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்திய அளவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் பாஜக நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது வளர்ந்த பாஜக இப்போது நயினார் நாகேந்திரன் பதவி காலத்தில் தேய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தேசிய பாஜக தலைவர் நிதின் நவீன் தமிழக பாஜகவில் 60% நிர்வாகிகளை மாற்றிவிட்டு அந்த இடத்துக்கு புதிய நபர்களை நியமிக்க உத்தரவிட்டார். அதோடு அந்த பொறுப்பை நயினார் நாகேந்திரன் இடத்தில் கொடுத்தால் தனது ஆதரவாளர்களையும் மட்டுமே நிர்வாகிகளாக்கி விடுவார் என்பதால் சில பாஜக சீனியர் புள்ளிகள் மூலம் தானே பட்டியலை தயார் செய்து வருகிறார். அதனால் கூடிய சீக்கிரமே தமிழக பாஜகவில் பல அதிரடி மாற்றங்கள் நிகழப்போகிறது என்று கமலாலய வட்டாரங்களிலும் கூறுகிறார்கள். இந்த நேரத்தில் அண்ணாமலை விவகாரம் குறித்தும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அதில் அண்ணாமலைக்கு கண்டிப்பாக 2 பவர்ஃபுல் பதவிகள் காத்திருக்கிறது. அவரை எப்போதோ மோடியும் அமித்ஷாவும் தேசிய பாஜகவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், அண்ணாமலை ஆங்கிலம் சரளமாக பேசக்கூடியவர். மேடைகளில் ஏறினால் ஒவ்வொரு விஷயங்களையும் புள்ளி விவரத்துடன் தெள்ள தெளிவாக எடுத்து வைப்பார். இப்படி அண்ணாமலை பேசக்கூடிய சில வீடியோக்கள் டெல்லி வட்டாரத்தில் கவனம் பெற்றதை அடுத்துதான் அவரை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஜூன் மாதத்தில் ராஜ்யசபா MP ஆக்கும் டெல்லி மேலிடம் அவரை எல் முருகனை போன்ற ஒரு மத்திய இணையமைச்சர் ஆக்கப் போகிறார்கள். அது மட்டுமின்றி தென்னிந்தியாவில் பாஜகவை வளர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பையும் அண்ணாமலைக்கு கொடுப்பதற்கு டெல்லி மேலிடம் திட்டமிட்டுள்ளதாம். இதுகுறித்து ஏற்கனவே தேசிய பாஜக தலைவர் நிதின் நவீன் அண்ணாமலையிடத்தில் விரிவாக பேசியுள்ளாராம். வட இந்தியாவில் பாஜக அதிகப்படியான வெற்றி வாய்ப்பை பெற்று வரும் நிலையில் தென்னிந்தியாவில் வளர்ச்சி பெற முடியாமல் தடுமாறி கொண்டு வருகிறது. அதோடு காங்கிரஸ் கட்சி கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா என 3 மாநிலங்களை கைப்பற்றிவிட்டது. அதன் காரணமாக அடுத்த பாஜகவின் கவனம் தென்னிந்தியா பக்கம் திரும்பி இருக்கிறது. தற்போது தென்னிந்தியாவின் ஒரு மாநிலத்தில் கூட பாஜகவின் ஆட்சி நடைபெறவில்லை. ஆந்திராவில் மட்டுமே கூட்டணி ஆட்சியில் இருக்கிறார்கள். அதனால் எதிர்காலத்தில் வட இந்தியாவை போன்று தென்னிந்தியாவிலும் பாஜகவை வளர்க்க வேண்டும், மாநிலங்களின் ஆட்சி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு வரும் டெல்லி பாஜக தென்னிந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்கும் பொறுப்பை அண்ணாமலையிடத்தில் ஒப்படைப்பதற்கும் திட்டமிட்டுள்ளார்களாம். அந்த வகையில் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் பதவி மற்றும் தென்னிந்திய அளவில் பாஜகவின் முக்கிய தலைவர் பொறுப்பும் கொடுக்கப்பட உள்ளதாம். அதனால் ஒரே கல்லில் அண்ணாமலை 2 மாங்காய் அடிக்கப் போவதாக கூறப்படுகிறது. இது அத்தனையும் ஜூன் அல்லது ஜூலை மாதத்திற்குள் நடந்துவிடும் என்று கூறுகிறார்கள். இந்த நேரத்தில் தமிழக பாஜகவில் நயினார் நாகேந்திரனின் செயல்பாடு கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கும் நிலையில், அவரது பதவிக்காலம் இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கும் நிலையில் 1 ஆண்டுக்குள்ளேயே அவரை தட்டி தூக்குங்கள் என்று பாஜக வட்டாரங்களிலிருந்து தொடர்ந்து ஆவேச குரல்கள் ஒலித்து வரும் நிலையில் தற்போது வானதி ஸ்ரீனிவாசனும் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக திரும்பியிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாஜகவின் மாநில தலைவராக வேண்டும் என்று முயற்சி செய்து வருகிறேன். ஆனால் என்னுடைய சீனியாரிட்டிக்கு எந்த மரியாதையும் கிடைக்கவில்லை. என்னை பாஜக சரியானபடி பயன்படுத்திக் கொள்ளவில்லை. எனக்கு தர வேண்டிய மாநில தலைவர் பொறுப்புகளை யார் யாருக்கோ கொடுக்கிறார்கள் என்று தற்போது நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக கொந்தளித்து வருகிறார் வானதி ஸ்ரீனிவாசன். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் அடுத்து நயினார் நாகேந்திரன் பற்றி பல ரிப்போர்ட்களை டெல்லிக்கு அனுப்பி வரும் வானதி ஸ்ரீனிவாசன் தன்னை பாஜகவின் மாநில தலைவராக்கும்படி கோரிக்கை வைத்து வருகிறார். ஆனால் இப்படி ஒரு செய்தி வெளியானதை அடுத்து பாஜகவின் தொண்டர்கள் அவரை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். பாஜகவில் ஆக்டிவாக இருந்த ஒரு அதிரடி தலைவர் அண்ணாமலை. அவருக்கே மீண்டும் மாநில தலைவர் பதவி கொடுக்கும் விவகாரத்தில் டெல்லி மேலிடம் தாமதம் செய்து வருகிறது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன அவசரம்? தேசிய மகளிர் அணியில் தலைவராக இருந்த போதும் இதுவரை நீங்கள் தமிழ்நாட்டு மகளிருக்காக எத்தனை போராட்டங்கள் நடத்தியுள்ளீர்கள்? திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத நிலைதான் நீடித்து வந்தது. சிறுமிகள் முதல் பெரிய பெண்மணிகள் வரை பலாத்கார சம்பவங்களில் சிக்கி வந்தார்கள். இதுபோன்று ஏராளமான சம்பவங்கள் நடைபெற்ற போதும் பாஜக மகளிர் அணி ஏன் திமுக அரசுக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுக்கவில்லை என்று வானதியை நோக்கி கேள்வி எழுப்பும் பாஜக தொண்டர்கள், உங்களுக்கு கொடுத்த பதவியை முதலில் சரியாக பயன்படுத்துங்கள். அதை செய்யாமல் மீண்டும் ஒரு பதவியை கைப்பற்ற வேண்டும் என்று நீங்கள் துடிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கிடைத்த பதவியை சரியான முறையில் செயல்படுத்தாத உங்களுக்கு இன்னொரு பதவி எதற்கு? அப்படியே உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்களும் நயினார் நாகேந்திரன் போன்றுதான் செயல்படுவீர்கள். அதனால் தமிழ்நாட்டில் பாஜக இன்னும் பின்னடைவை தான் சந்திக்கும் என்று பாஜக தொண்டர்கள் வானதி ஸ்ரீனிவாசனின் இந்த செயல்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். அடுத்த செய்தி. பாஜக மையக்குழு கூட்டத்தை அதிரவிட்ட அண்ணாமலை ஆதரவாளர்கள். PL சந்தோஷ் கடும் அதிர்ச்சி.
கோவையில் நடைபெற்ற பாஜகவின் மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட தேர்தலில் போட்டியிட்ட 27 வேட்பாளர்களுக்கும் தோல்விக்கான பலதரப்பட்ட காரணங்களை கூறியுள்ளார்கள். அதோடு அடுத்தபடியாக பாஜகவை எந்த கோணத்தில் எடுத்துச் சென்றால் வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் என்று தங்களது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜகவை பொறுத்தவரை ஒரு தனி கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும். அப்போதுதான் தனித்துவமாக அரசியலில் தெரிவதோடு பெருவாரியான இந்து மக்களின் கவனம் பாஜக பக்கம் திரும்பும். அதிமுக போன்ற திராவிட கட்சிகளின் கூட்டணியில் இருக்கும்போது நாம் காணாமல் போய்விடுகிறோம். அதனால் அண்ணாமலை பதவி காலத்தில் நடந்தது போன்று பாஜக தலைமையில் தனி கூட்டணி என்பதே தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்கக்கூடிய செயல்பாடாக இருக்கும் என்று அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் பலரும் கருத்து கூறியுள்ளார்கள். அப்போது சில வேட்பாளர்கள் இந்த முறை பாஜகவின் ஓட்டுகள் பல தொகுதிகளில் விஜய்க்கு போயுள்ளது. சினிமா மோகத்தில் பலரும் தங்களது ஓட்டுகளை மாற்றி போட்டுள்ளார்கள். அதனால்தான் நமக்கு எதிர்பார்த்த தொகுதிகளில் வெற்றி கிடைக்கவில்லை. அதோடு அதிமுகவினரும் பாஜகவுக்கு அதிகப்படியான வாக்கு வங்கி உள்ள தொகுதிகளை தாங்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள். இப்படி செய்ததினால்தான் பாஜகவினால் கூடுதல் தொகுதிகளில் வெற்றி பெற முடியவில்லை என்றும் கூறியுள்ளார்கள். அதோடு மீண்டும் அண்ணாமலையை பாஜக மாநில தலைவராக கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த மையக்குழு கூட்டத்தில் பல குரல்கள் ஒலித்துள்ளன. குறிப்பாக மக்களை கவர்ந்திருக்கக்கூடிய விஜய் போன்ற தலைவர்கள் இருந்தால்தான் தமிழ்நாட்டில் கட்சி வளர்ந்து வெற்றி பெற முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் வளர்ச்சி பெறுவது மிகவும் கடினம். எத்தனை ஆலோசனை கூட்டம், எத்தனை புதிய திட்டங்கள் கொண்டு வந்தாலும் நம்மால் வெற்றி வாய்ப்பை பெறவே முடியாது என்று அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் குரல் எழுப்பியுள்ளார்கள். அதனால் அதற்கு நயினார் நாகேந்திரனின் ஆதரவுகளோ எதிர்ப்பு தெரிவித்ததோடு இந்த முறை விஜய் அலை கடுமையாக இருந்ததினால்தான் பாஜக வெற்றி வாய்ப்பு குறைந்துவிட்டது. இந்த நிலை அடுத்து வரும் தேர்தல்களில் மாறிவிடும். மற்றபடி நயினார் நாகேந்திரன் தென் மாவட்டங்களில் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவராகத்தான் இருக்கிறார் என்று அவரது ஆதரவாளர்கள் குரல் கொடுத்துள்ளார்கள். இதையடுத்துதான் PL சந்தோஷ் தமிழ்நாட்டில் இந்துக்களின் ஓட்டுகளை ஒருங்கிணைத்து பாஜகவை பலப்படுத்த ஒரு சரியான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது. அதனால் அதை விட்டுவிடாமல் அடுத்தபடியாக அனைவரும் ஒருங்கிணைந்து பெருவாரியான இந்துக்களின் ஓட்டுகளை பாஜக பக்கம் திருப்பும் அரசியலை முன்னெடுங்கள். கூடிய சீக்கிரமே டெல்லி பாஜக நிர்வாகத்தில் பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார்கள். அப்போது தமிழ்நாட்டில் நடைபெறும் அரசியலை டெல்லி மேலிட தலைவர்கள் நேரடியாக கண்காணிப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார்.